புஷ்பா படத்துடைய பாகம் 2 த ரூல் நம்ப சுகுமார் இயக்கத்துல நம்ப அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், நம்ப ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ப டிஎஸ்பி மியூசிக்ல அதாவது அவருடைய பாடல்கள் நம்ப சாம் சிஎஸ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு பயங்கரமான ஆக்ஷன் தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாவே இருந்தாலும் ஒரு பேன் இண்டியன் படமா தான் இந்த படத்த தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. டப் பண்ணி கொண்டு வந்த எல்லா இடத்துலயுமே இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு. மிகப்பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படமா இந்த படம் மாறியிருக்கு. இந்தியன் சினிமாலேயே இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் ஹிஸ்டரிய இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் தான் இப்போதைக்கு வேர்ல்டு வைடு அதிக வசூல் வந்த ஒரு திரைப்படமா இந்தியன் சினிமாலேருந்து டாப் 10ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அப்ப தங்கலான் படத்துடைய தங்கல் படத்துடைய ரெக்கார்ட பிரேக் பண்ணிடுச்சா அப்படின்ற மாரி கேட்பீங்க. அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா அஃபிஷியலா இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது ரீசென்ட்டா நம்ம மைதிலி மூவி மேக்கர்ஸ் அவங்களுக்கு ஐடி ரைடு போனாங்க இல்லையா? அவங்க போய் ரெக்கார்ட எடுத்து பார்த்துட்டு, ஆல்ரெடி இந்த படம் 200 கோடிய தாண்டி போயிடுச்சு. ஏன்டா இதுக்கு இன்னும் டாக்ஸ் கட்டல அப்படின்ற மாரி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த புஷ்பா 2 வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகாம அங்கிருந்து வந்திருக்கிற தகவல பொறுத்தவரைக்கும் 2000 கோடிக்கும் மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. சைனால கூடிய சீக்கிரம் கொண்டு போறாங்க. அங்க எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ரெக்கார்டட் பெரிய பிரைஸ்க்கு நம்ம Netflix தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாரி வாங்கியிருந்தாங்க. ஸோ Netflixல இந்த படம் ஜனவரி 30 ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது Netflix ஆப்ல கம்மிங் சூன் அப்படின்ற மாரி போட்டாங்க. ஜனவரி 30ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவா இந்த திரைப்படம் உங்களுக்காக Netflixல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய அந்த டைரக்டர் கட் அதாவது அந்த ரீலோடட் வெர்ஷன் தான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியேட்ரிக்கல் வெர்ஷன விடவே இப்போ இந்த ஓடிடில வரப்போற வெர்ஷன் வந்து ரன் டைம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஒரிஜினல் ரன் டைம் வந்து 3 மணி நேரம் 21 நிமிஷம். அதுக்கடுத்து 20 நிமிஷம் சேர்த்து 3 மணி நேரம் 41 நிமிஷமா இந்த படத்த கொண்டு வந்தாங்க. இப்போ ஓடிடில வரப்போற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் 44 நிமிடமா இருக்க போது. கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா இன்னும் 5 நிமிஷத்த சேர்த்து இந்த படத்துடைய ரீலோடட் வெர்ஷன் 2 அப்படின்ற மாரி ஒரு வெர்ஷன் தான் இப்போ Netflixல வருது. அதில இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ் டப்டு வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கப்படுது. இன்னும் எந்த ஒரு விஷயமும் அத பத்தி அஃபிஷியலா வரல. தெலுங்கு மட்டும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் டப்டு பத்தி அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.